الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر. اللهم لك الحمد ولك الشكر حتى ترضى ولك الحمد بعد الرضا. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا. اللهم تقبل منا زكاتنا وصدقاتنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا. اللهم تقبل منا نياتنا وحسن مقصودنا برحمتك يا أرحم الراحمين. اللهم تقبل منا دعاءنا وصلواتنا وأذكارنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்து வளர்த்திய எங்களுடைய பெற்றோர்கள், உடன் வாழ்ந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களை இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு ஆலிம்களாக அர்ப்பணம் செய்த எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் பெருமக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வேதனைகள் அற்ற கபராக, விஷஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் அற்ற கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வெளிச்சமான கபராக ஆக்குவாயாக. சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்திருந்தால் அந்த நன்மையான காரியங்களுடைய கூலியை குறைவில்லாமல் நிறைவாக நீ கொடுத்து விடுவாயாக. அவர்கள் செய்த நன்மையான காரியங்களிலே குறைகள் இருந்தால் அதனை பொருட்படுத்தாமல் விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் வாழும் காலத்திலே தவறான காரியங்கள் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து நன்மைகளாக யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகளை சந்திக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பொருளாதாரத்திலேயும் உறவுகள் விஷயத்திலேயும் திருப்தியானவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யாரிடத்திலும் கடன் கேட்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் வறுமை ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. பஞ்சத்தில் அகப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. உலகத்திலே வாழும் எல்லா நாட்டு மக்களுக்கும் யா அல்லாஹ் நிதமான பொருளாதாரத்தை பரிபூர்ணமாக நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் நாங்கள் சுயமரியாதையாக வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. வீரத்தோடு துணிச்சலோடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு எங்களை வாழச் செய்வாயாக. யாருக்காகவும் எதற்காகவும் அச்சமான சூழ்நிலையில் வாழும் சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எதற்காகவும் என் நிலையிலேயும் உனக்காகவே தவிர வேறு யாருக்கும் நாங்கள் பயப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலேயே முறையிட்டு பெற்றுக்கொள்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. மற்றவர்களிடத்திலே சென்று கேட்பதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. மற்றவர்களிடத்தில் எங்களுடைய தேவைகளை முறையிட்டு புலம்புவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய தேவைகளை மற்றவர்களாக யா அல்லாஹ் மற்றவர்களாக தெரிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்வதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய தேவைகளை உன்னை தவிர யாரும் அறியாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்களிலே ஹலாலான பொருளை மட்டுமே எங்களுக்கு தருவாயாக. எங்கள் வியாபாரங்களிலே ஹராம் கலந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளிலே ஹராம் கலந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக.
எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் நன்றாக படிக்க வைக்க, ஓத வைக்க, அவர்களை மனிதநேய பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க, யா அல்லாஹ் எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நிரப்பமாக நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர் சிறுமியர்களை நல்ல முறையிலே படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள இளைஞர்கள் குமர்களுக்கு சரியான ஜோடியை நிக்கா செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்ச்சிகள் கெட்ட நிகழ்ச்சிகளுக்கும் யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களுடைய சொந்த காசு பணங்களிலேயே செலவழிக்கக்கூடிய அளவிற்கு வசதியை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே எத்தனையோ குமர்கள் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பரிபூர்ண ஆரோக்கியமான குழந்தையை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகின்ற ஆண் குழந்தையை அல்லது பெண் குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் உடல் உறுப்புகளோ அல்லது வேறு ஏதேனும் குறைபாடுகளோ இல்லாத தெளிவான சிந்தனை கொண்ட குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனில் சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடனை வெகு சீக்கிரத்தில் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பங்களில் யாருக்கெல்லாம் மனப்பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இருக்கிறதோ, கணவன் மனைவி எங்கெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் வேறு ஏதேனும் சஞ்சலங்களால் நாங்கள் பிரிந்திருந்தால் எங்களுடைய உறவுகளை மீண்டும் நீ இணைத்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டு நிக்காககள் நல்லபடியாக சுபிட்சமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நடந்தேறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கர்ப்பமுற்று இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுகப்பிரசவமாக வலியின்றி சிரமமின்றி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் ஆப்ரேஷன் நடப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கடுமையான நோய்கள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் ஹார்ட் அட்டாக்குகள் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. உடல் உறுப்புகளை முடக்கிவிடக்கூடிய கடுமையான நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கேன்சர் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று நீடித்த ஆயுள் பெற்று அதிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிலே எத்தனையோ நபர்கள் எங்களுடைய தேவைகளை கூற முடியாமல் நிறைய தேவைகளை வைத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இந்த சமுதாயத்திலே உள்ள எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த சமுதாயத்திலே உள்ள விதவைகளை யா அல்லாஹ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு நீ லேசாக்கி தருவாயாக. இரண்டாவது திருமணம் செய்ய முடியாத அளவிற்கு வயதானவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திற்கு சிரமப்படக்கூடிய காட்சி இல்லாமல் யா அல்லாஹ் அவர்களை தேடி சென்று செல்வந்தர்கள் உதவக்கூடிய சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான சோதனைகளையும் நீ நிறைவாக தீர்த்து தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா வகையான சிரமங்களையும் போக்கி மக்கள் சுபிட்சமாக நிம்மதியாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இலங்கையிலே கடுமையான பொருளாதார சூழ்நிலை கடுமையான நெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை நீ அங்கு தந்தருள் புரிவாயாக. எத்தனையோ சகோதரர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு காசு இல்லாமல் சிரமப்படுவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்து இந்த உம்மத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சிரியா போன்ற நாட்டிலே பலஸ்தீன் போன்ற நாடுகளிலே எவ்வளவோ இடங்களிலே இன்னும் முஸ்லீம்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ் நாளுதொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு காட்சிகளை பல இடங்களிலே இருந்து முஸ்லீம்கள் அடித்து துரத்தப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு நிம்மதியான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி தருவாயாக. எல்லா இடங்களிலேயும் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தருவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நேர் வழியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய வரம்பு மீறிய வாழ்க்கையின் காரணமாக அவர்களுக்கு ஹிதாயத்தினுடைய விதியில் நசீப் இல்லை என்றால் அவர்களை உன்னுடைய பொறுப்பிலேயே நீ எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலமெல்லாம் மரியாதையான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய குடும்ப பெண்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக.
நாங்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பார்வையிலே எங்களை சிறியவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை அந்தஸ்து உயர்ந்தவர்களாகவும் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ உன்னுடைய அடியார்கள் நல்லடியார்கள் இந்த சமுதாயத்தில் இருக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களையும் இந்த மார்க்கத்திற்காக நீ தேர்ந்தெடுத்தாயே. யா அல்லாஹ், எங்களை இந்த மார்க்க தேவைக்காக நீ பயன்படுத்தி கொள்வாயாக. இந்த மார்க்கம் செழிப்பதற்காக வேண்டி எங்களுடைய நேர காலங்களை காசு பணங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எங்களை ஒரு நிமிடத்திலே வழிமாற செய்து விடலாம். ஆனால் உனக்கு எத்தனையோ அடியார்கள் இந்த உலகத்திலே சேவை செய்ய இருந்தாலும் எங்களுக்கு உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய சேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய சேவைகளில் நீயே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாயாக. எங்களுடைய சேவைகளில் நீயே எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒத்தாசை வழங்குவாயாக. எங்களுடைய சேவைகளில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் இதில் வீறு நடை போடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நோன்பு வைத்த நிலையிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். காலையிலே இருந்து பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இச்சைகளை அடக்கியிருக்கிறோம், தொழுதிருக்கிறோம், ஓதியிருக்கிறோம், திக்ருகள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், உனக்கு பிடித்தமான நிலையிலே உனக்கு பிடித்தமான இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். பிடித்தமான நேரத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், இஃப்தாருடைய நேரத்தில் துவாவை ஏற்றுக்கொள்வேன் என்று நீ வாக்குறுதி அளித்திருக்கிறாயே. வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவனே, எங்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் கேட்கின்ற எல்லா துவாக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னென்ன துவாக்களை கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் எந்தெந்த இடங்களெல்லாம் துவாக்கள் கபூல் செய்யப்படுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் புனிதமான இடங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறாயோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களோ, அந்த புனிதமான இடங்களுக்கெல்லாம் சென்று நின்று துவா செய்து அந்த துவாவை நாங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை காணும் காட்சிகளை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. வாழும் காலத்திலேயே பல தடவை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. வாழும் காலத்திலேயே பலமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவில் நின்று பெருமானாருக்கு சலாம் கூறி அவர்கள் அதற்கு கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேசர்களுடைய மக்பராக்களை ஜியாரத் செய்து அவர்களுடைய ஃபைசானை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலத்திலேயே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழ்ந்து மடிய தௌஃபீக் செய்வாயாக. வாழும் காலத்திலேயே திருக்கலிமாவினுடைய மகத்துவத்தை புரிந்தவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் மூத்தாகின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்த நிலையிலே உன்னுடைய பொருத்தம் பெற்ற நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தம் பெற்ற நிலையிலே நாங்கள் கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகிவிட்ட பின்னால் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நீ செழிப்பாக்கி தருவாயாக. நாங்கள் எங்களுடைய மௌத்தாக்களுக்காக துவா செய்வது போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்கின்ற மக்களை இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை சிறப்பாக்கி மாஸ்டரிலே கேள்வி கணக்கில்லாத கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவாயாக. ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே பெருமானாரின் திருக்கரத்தால் தண்ணீர் அருந்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், மாஸ்டருடைய இக்கட்டான சூழ்நிலையில் அரசுடைய நிழல் பெற்ற 7 பிரிவினரின் கீழ் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனக்காக உன்னுடைய தீனுக்காக நாங்கள் உழைத்த ஆலிம்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. நாளை சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாங்கள் குடும்பத்தோடு வகிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய லிக்காவை பெற்று பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று இறைநேச பெருமக்கள் சஹாபாக்கள் நபிமார்களோடு சொர்க்கத்திலே ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் குடும்பமாக வாழ்வது போல் நாளை சொர்க்கத்திலேயும் எங்கள் குடும்பத்தாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. இந்த ரமதானிலே நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. கொடுக்கக்கூடிய ஜகாத் சதக்காக்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் குனிறுகின்ற நிமிருகின்ற நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் அசைகின்ற எல்லா அசைவுகளுக்கும் எங்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. விஷஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் இல்லாத கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை எந்தவிதமான கூலியில் குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் தவறுகள் செய்திருந்தால் அவற்றை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே நாங்கள் நல்ல அமல்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய மன வலிமையை உடல் வலிமையை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எய்ட்ஸ் போன்ற கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையையே முடக்கி போட்டு விடக்கூடிய வாதம் அடிப்பதில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. திடீரென்று வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்குகளை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே எத்தனையோ வகையான நோய்களினால் எவ்வளவோ நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முழுமையான ஷிஃபாவை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவோடு உடல் ஆரோக்கியத்தோடு எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் பலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எந்த நோயினாலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இடையூறாக ஆகிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் கடன் சுமையிலே தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளால் சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல்களிலோ உறவினர்களுக்கு மத்தியிலோ யாரெல்லாம் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்துவிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள குழந்தைகளை ஒழுக்கத்தோடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. அதற்கான பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பை நிரப்பமாக எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலத்திலே அவர்களை அழகிய முறையிலே தருவியத் செய்து மனிதநேயம் உள்ள மக்களாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தே நாங்கள் செலவு செய்து யா அல்லாஹ் சிறப்பான முறையிலே சிறப்பான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக எங்கள் வீட்டிலே உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் ஏழை குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திருமணமாகாமல் குமர்கள் முடங்கி போய்விடுவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு தெரிந்தவர்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. ஆண் குழந்தை தேவைப்படுபவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை விரும்புவோருக்கு பெண் குழந்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அத்தகைய குழந்தைகளை எந்தவிதமான நோய்களும் இல்லாத முழு ஆரோக்கியம் பெற்ற குழந்தைகளாக நீ அவர்களுக்கு வழங்குவாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ சிந்தனை குறைபாடுகளோ இல்லாத ஆரோக்கியமான குழந்தையை யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு சுகப்பிரசவமாக நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நாங்கள் குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறோமோ எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே தர்பியத் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குடும்பத்து பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் பழகக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா வகையான வியாபாரங்களிலேயும் ஹலாலான முறையிலேயே நாங்கள் கவனத்தோடு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை அறியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுக்கு தெரியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடுவதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுடைய சம்பாத்தியங்களிலே எங்களுடைய கூலிகளிலே ஹதியாக்களிலே யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலே நீ முழுமையாக அபிவிருத்தி செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வரக்கூடிய லாபத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. குறைந்த அளவிற்கான லாபத்தை நாங்கள் சம்பாதித்தாலும்
அதில் எங்களுக்கு நீ தரக்கூடிய அபிவிருத்தி மூலமாக எங்கள் தேவைகளை நாங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நாங்கள் அடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் கடன் சுமையினால் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வராமல் வாங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணங்கள் எல்லாம் முறையாக திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பினை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலேயும் எக்காலமும் எதற்காகவும் நாங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாருக்கும் நாங்கள் நின்று குற்றவாளிகளாக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே தவிர யாரிடத்திலேயும் நாங்கள் கெஞ்சுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கோடைத்தனமாக வாழ்ந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரிடத்துக்கும் நாங்கள் பயந்து நாங்கள் நிற்பவர்களாக எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வீரத்தோடு துணிச்சலோடு நேர்மையாக நாணயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களினால் யாருமே பாதிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரும் எங்களை கவிழ்த்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தாலோ சதித்திட்டம் தீட்டினாலோ அதிலே இருந்து நீ முழுமையாக எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யாரும் எங்களுக்கு சூனியம் செய்வதை விட்டும் வேறேனும் தொந்தரவுகளை செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலேயே பலமுறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் கூறி எங்களுடைய சலாமிற்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை யா அல்லாஹ் நாங்கள் செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கெல்லாம் துஆக்கள் கபூலாகும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்களோ அல்லாஹ்வே, யா அல்லாஹ், நீயும் உன்னுடைய ரசூலும் கூறியிருக்கிறீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நின்று நாங்கள் துஆக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ, இறைநேசர்களுடைய மக்குபராக்கள் இருக்கின்றனவோ, பரக்கத் பொருந்திய இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் கோட்பாடின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டும் எங்கள் சமுதாயத்தை, குறிப்பாக எங்கள் இளைஞர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலக மோகங்களிலே சிக்குண்டு போவதை விட்டும் எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. கஞ்சா போதை போன்ற மற்ற எல்லா போதைகளிலே இருந்தும் எங்கள் இளைஞர்கள் மீண்டு சுத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இலங்கையிலே உள்ள சகோதரர்கள் அன்றாடம் காசில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக, அட்டூழியங்களின் காரணமாக, அவர்களுடைய அதிகார திமிரின் காரணமாக, ஆணவ அகங்காரத்தின் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றால், உன்னுடைய விதியில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால், யா அல்லாஹ், அவர்களை இந்த உலகத்திற்கே முன்மாதிரியான தண்டனை பெற்றவர்களாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கடுமையான தண்டனையை அவர்கள் மீது நீ இறக்கி வைத்து விடுவாயாக. அவர்களை உன்னுடைய பொறுப்பிலேயே நீ எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் இஸ்ஸத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெண்மணிகளை, எங்களுடைய சிறுவர் சிறுமிகளை, குழந்தைகளை பாதுகாப்போடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளிலே இருந்தும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. மன நிம்மதியை தருவாயாக. பிரச்சனைகளை பற்றி நினைத்து மன உளைச்சல் அடையாமல் யா அல்லாஹ், நிம்மதியான சிந்தனை உள்ளவர்களாக, நிம்மதியாக உறங்கி எழுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் உண்ணுவதற்கு வழி இருந்தும் உண்ணக்கூடாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை யா அல்லாஹ் பரிபூர்ணமாக நீ சரி செய்து கொடுப்பாயாக.
யா அல்லா வாழும் காலத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகளை சுமந்திருக்கிறோம் அல்லா. யா அல்லா எங்களுடைய எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களையும் முழுமையாக நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லா எங்களுடைய பொருளாதாரத்திலே நீ பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய விவசாயங்களிலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய உணவுப் பொருட்களிலே, தண்ணீரிலே பறக்கச் செய்வாயாக. யா அல்லா நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களிலே முழுமையாக நீ அபிவிருத்தி செய்வாயாக. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கடை நிறுவனங்களிலே யா அல்லா முழுமையாக நீ பறக்கச் செய்வாயாக. யா அல்லா யாரிடத்திலையும் கடன் வாங்காத, கையேந்தாத சூழ்நிலை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா யாருக்காகவும் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் காப்பாயாக. யா அல்லா கோழையாக வாழ்வதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா முடியாமல் போவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை முடக்கிவிடக்கூடிய முழுமையான எல்லா வகையான நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லா திடீர் என்ற ஹார்ட் அட்டாக்கினாலும் வாதங்களினாலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யா அல்லா அப்படிப்பட்ட நோய்கள் எங்களை அடைந்து விடாமல் யா அல்லா எங்களை நீ பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியை, மார்க்க கல்வியை, உலக கல்வியை நிரப்பமாக நாங்கள் தருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லா எங்களுடைய சமுதாயத்திலே குமறுகள் தேங்காமல் காப்பாயாக. வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குமர்களுக்கு உடனே நிக்கா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லா எங்களுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமான குழந்தையை பரிசளிப்பாயாக. உடல் உறுப்புகள் குறைபாடற்ற, சிந்தனையில் தெளிவான குழந்தையை பரிசளிப்பாயாக. யா அல்லா எத்தனையோ கவலைகளை முன்வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவலைகளை முழுமையாக நீ துடைத்து எரிந்து அருள் புரிவாயாக. யா அல்லா எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீமான குழந்தைகளை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீம்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை, படிப்பை நாங்கள் தேடி வழங்குபவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா எங்கள் சமுதாயத்தில் உள்ள விதவைகள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கான கால சூழ்நிலைகளை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அதற்கான சந்தர்ப்பத்தை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லா வரக்கூடிய இரண்டாவது கணவரும் குடும்பத்தை அனுசரித்து தன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா யாரெல்லாம் கடினமான தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் தேடி பிடித்து இந்த ரமதானிலே உதவி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள பெரியோர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள், சிறுமியர்கள் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லா எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே சிறந்த அன்பை, அரவணைப்பை, அனுசரிப்பை தந்தருள் புரிவாயாக. யா அல்லா எத்தனையோ சச்சரவுகள், சண்டைகள், இடையூறுகள், தொல்லைகள் தேவையில்லாமல் எங்களுடைய சிந்தனைகளினால், தேவையில்லாத எங்களுடைய ஆசாபாசங்களினால் எங்கள் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றனவே. யா அல்லா எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை எல்லாம் நீக்கி இணக்கமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்று நீடித்த ஆயுள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் எங்களிலே கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ
அவருடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளிலே சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குடும்ப பிரச்சனைகளை விட்டும் நீங்கி நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, கடன்களை சந்திக்கிறார்களோ, அல்லது சிரமமான கஸ்டமர்களை சந்திக்கிறார்களோ, அல்லது வேறேனும் வகையில் இடையூறுகளை அனுபவிக்கிறார்களோ, எங்களுக்கு எல்லா வகையான இடையூறுகளையும் தொல்லைகளையும் தடைகளையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இஸ்லாமியர்கள் இங்கே நோகடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்ற நேரங்களில் போல் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்களுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களே போராடுபவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இலங்கையிலே உள்ள பொருளாதார சூழ்நிலை எங்கள் நாட்டில் வந்து விடாமல் காப்பாயாக. எவ்வளவோ நபர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். யா அல்லாஹ், அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ தீர்த்து வைப்பாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் சுபிச்சமாக பொருளாதாரத்தோடு வசதி வாய்ப்போடு யா அல்லாஹ் நேர்மையானவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை யாரெல்லாம் அழித்து துடைத்து எரிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் நேர்வழியை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி நசீபாகாது என்றால் அவர்களை அழிக்கும் பொறுப்பை நீயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே குறிப்பாக இந்திய நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாங்களும் மற்ற சிறுபான்மை மக்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய பெண்களும் எங்களுடைய குழந்தைகளும் பாதுகாப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு மார்க்க சிந்தனையோடு வாழக்கூடியவர்களை எங்களை நீ சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை எல்லாம் சார்ந்த குணங்களாக நீ அலங்கரிப்பாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மனித மிருகங்களாக ஆக்கிவிடாமல், நேர்வழியை விட்டு தவறு செய்து விடாமல், யா அல்லாஹ், இந்த நேர்வழியின் மீதே ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்வதற்கு எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய உரிமையும் கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து மீண்டும் பிடுங்கி விடாமல் முழுமையாக இந்த மார்க்க சேவையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன சேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகள் பருந்து விரிய தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகளிலே ஊக்கம் கொடுப்பவர்களை நீ அதிகரித்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் அர்த்தம் புரிந்து அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து மௌத்தாகின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகுவதற்கு முன்பாக பலமுறை பல தடவை ஹஜ்ஜு உமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று வருகின்றதோ அப்படிப்பட்ட எல்லா புனித இடங்களிலேயும் நின்று நாங்கள் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனித ரவுலா ஷரீஃபில் நின்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான சஹாபாக்களுடைய கபறுகளை, புனிதமான பத்ரியீன்கள், உஹதியீன்கள், இன்னும் சுஹதாக்களான சஹாபிகள், மற்றவர்கள், இறைநேச பெருமக்கள் அனைவருடைய கபறுகளையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை சென்று நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் உறுதியாக ஸ்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்திலே யாருக்கெல்லாம் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ எல்லா கடமைகளையும் சரிவர செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடன் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களுக்கு நேர்மையாக நாங்கள் நடப்பவர்களாக ஆக்குவாயாக. யாருக்கும் துரோகம் இழைப்பவர்களாக ஆக்கிவிடாமல் காப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலோ சமுதாயத்திலோ எங்களின் காரணமாக குழப்பம் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடன் பழகுபவர்கள் அனைவரும் நல்லவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ், எங்களால் யாருக்கும் ஒரு சிறிதளவும் எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பாயாக. அதே போல மற்றவர்களால் எங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் குழப்பமும் நேர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கண் திருஷ்டிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குழப்பத்திலே மாட்டிவிடப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக ரூஹானி பிரச்சனைகள் செய்வதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதன் அனுபவிக்கிறானோ அந்த எல்லா வகையான தொந்தரவுகளிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உண்மையாளராக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல துணிச்சல் மிக்கவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல நாணம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல புத்தி கூர்மை உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இன்னும் எந்தெந்த சஹாபாக்கள் என்னென்ன தன்மையிலே புகழ்பெற்று விளங்கினார்களோ, தங்களுடைய குணாதிசயங்களை மார்க்கத்திற்காக செலவு செய்தார்களோ, அதுபோல நாங்களும் வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நேர்வழியின் மீதே ஸ்திரமாக நீ வைத்திருப்பாயாக. எந்த காலகட்டத்திலேயும் இந்த மார்க்கத்தை விட்டும் நகன்று விடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் சிறுவயதிலேயே மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக. எந்த கட்டத்திலும் யாரிடத்திலும் எதற்காகவும் எப்போதும் நாங்கள் சென்று நின்று விடாமல், யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நின்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளியே கூற முடியாத அளவிற்கு நிறைய இருக்கிறது அல்லாஹ். அந்த பாவங்களை எல்லாம் வெளியே கூறினால் எங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள் அல்லாஹ். நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளிப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தி விடாமல் காப்பாயாக. எங்கள்